கூடுதலாக இந்த குரு உச்சமாகி சுக்கிரனை பார்க்குறாரு. 12ஆம் அமைப்புகளில் சுக்கிரனை பார்க்கக்கூடிய உச்ச குருன்ற தன்மையில் வரும் பொழுது 6, 8ஆம் அமைப்புகளில் வெளிநாட்டில் பங்களோ ஹவுஸ் வாங்கி செட்டில் ஆயிடுறீங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு லக்னக்காரருக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்னங்க பலன்? ஒரே வார்த்தையில் கேட்டீங்க. இந்த இடத்துல இயல்பாகவே நம்ம சொல்கிற விஷயம் என்ன? லக்னம் சுபத்துவமாக இருந்தால் ஒரு பலன், லக்னம் பாவத்துவமாக இருந்தால் ஒரு பலன், லக்னாதிபதி நீச்சமாக இருந்தால் ஒரு பலன், லக்னாதிபதி உச்சமாக இருந்தால் ஒரு பலன்ற மாதிரி பலவிதமான அமைப்புகள் இருக்கும். ஆனால் இயல்பாக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களை சுக்கிர தசையில் இடம் மாற்றுவார். சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றதால சுக்கிர தசை முழுக்க சுக்கிரனுடைய காரக வழியில் ஆதிபத்திய அமைப்புகள் இருக்க போகுது. சுக்கிரனுடைய காரகம் என்ன? பெண், வீடு, வாகனம், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அப்படின்ற தன்மையை 6ஆம் பாவக வழியில் பண்ண போகிறாரு. 6ஆம் பாவகம் என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம்ன்ற மாதிரியான தன்மைகள் நடக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் தனுசு லக்னத்துக்கு 6ஆம் ஆதிபத்தியத்தை கொண்டவர். அவர் 11ல் இருந்தால் சகலத்தையும் லாபமாகவும் 12ல் இருந்தால் 6ஆம் பாவகத்து பலனை மட்டும் செய்யக்கூடிய அமைப்பு. அப்போது பெண்ணால் பிரச்சனை வருது, பெண்ணால் வம்பு வழக்கு வருது, பெண்ணால் நோய் வருது, பெண் சார்ந்த பாலியல் சம்மந்தப்படுற அமைப்பு வருது. இது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண்னு வரும். ஒரு பொண்ணுக்கு காசு கொடுத்தேன், ஒரு ஆணுக்கு காசு கொடுத்தேன், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு, இவருக்கு வீடை வாங்கி கொடுத்தேன், அவருக்கு வீடை வாங்கி கொடுத்தேன், எனக்கு பேரில் இல்லாமல் போகுதுன்ற தன்மைகள் இயல்பான சுக்கிரனுக்கு இருக்கும். ஒருவேளை வீடு கொடுத்தவர் உச்சமாகிறாரு, படிப்படியாக அப்படியே அந்த சுபத்துவ நிலையை ஏற்றுவோம். ப்ரீவியஸில் நம்ம சொன்ன தன்மை லக்னத்தில் ராகு சனி இருக்கக்கூடிய அமைப்பு, 6ஆம் பாவக அமைப்புகளில் ஒருவேளை குரு நீச்சமாக இருந்தால் கடுமையான நோய், கிட்னி பிரச்சனை அப்படின்ற மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்தே தீர்வார். ஒருவேளை செவ்வாய் வீடு கொடுத்தவர் உச்சமாயிடுறாரு. இந்த இடத்துல சுக்கிரன் வீடு வாகன அமைப்புகளை பிறந்த இடத்த விட்டு தள்ளி கொடுப்பாரு. கூடவே குருவும் நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்காரு. குருவும் ஸ்தான பலத்தோடு இருக்கிறன்னா எப்படி? லக்னத்தை குரு பார்க்கணும், இல்லை லக்னாதிபதி வலுத்திருக்கணும் அப்படின்ற அமைப்புகளில் லக்னத்திலே குரு இருக்கிறாருங்க. இந்த இடத்துல கடன் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் என்ன? வேலை பிறந்த இடத்த விட்டு மனைவியை விட்டோ கணவனை விட்டோ தள்ளி போய் சுக்கிரதசை முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அமைப்புகளில் உங்களுடைய பார்ட்னரை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற தன்மையில் வந்துடுது. கூடுதலாக இந்த குரு உச்சமாகி சுக்கிரனை பார்க்குறாரு. 12ஆம் அமைப்புகளில் சுக்கிரனை பார்க்கக்கூடிய உச்ச குருன்ற தன்மையில் வரும் பொழுது 6, 8ஆம் அமைப்புகளில் வெளிநாட்டில் பங்களோ ஹவுஸ் வாங்கி செட்டில் ஆகிடுறீங்க. எத்தனை விதமான பலன்? ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா 1000 விதமான பதில் சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் சுபத்துவ பலனாக சொல்லிட்டேங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனை கன்னியில் இருக்கக்கூடிய சனி பார்க்குறாரு. சனிக்கு செவ்வாய் பார்வை வந்துருச்சு, சனிக்கு ராகுவோட இணைவு வந்துருச்சு. இந்த சுக்கிர தசை உங்களை நைட்டில் ஆணுக்கு பெண்ணாலையும் பெண்ணுக்கு ஆணாலையும் தூக்கம் இல்லாத நிலைமையை ஏற்படுத்துது. பிரச்சனையில் இருக்கிறீங்க, கடுமையான நோயில் இருக்கிறீங்க, லக்னாதிபதி நீச்சமாக இருக்காரு. இந்த சுக்கிர தசையில் உங்களுக்கு கடுமையான அமைப்புகளில் விரைய நடந்து செத்தே கூட போயிடுறீங்க. இப்படி தாங்க விஷயம் இருக்கும். என்னங்க இப்படி பலன் சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஒரு கேள்விக்கு எத்தனை விதமான பதில். உங்களுடைய லக்னாதிபதி உச்சமாக இருந்தாருன்னா வெளிநாட்டில் பங்களோ ஹவுஸ் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்காரு, லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கடுமையான கெடுபலன் அமைப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தன்மையில் தாங்க இருக்குது. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.